1 கொரிந்தியர் 2. சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையேயன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நய வசனமல்லதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாயிருந்தது. அப்படியிருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. உலகத் தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த இரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்துக்கு பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறையமாட்டார்களே. எழுதியிருக்கிறபடி தேவன் நம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷரில் உள்ள ஆவியேயன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறியமாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோடே சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளாதலால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. ஜெபம். கிருபையாய் நேசிக்கிறதன் நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின்படியாக கர்த்தாவே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள், போகிற வருகிற பிரயாணங்கள், அவர்களுடைய தேவைகள் யாவையும் கர்த்தர் சந்தித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அநேக தடுமாற்றங்கள், போராட்டங்கள், பலவீனங்கள், பாடுகள், முன்னோருடைய சாபக்கட்டுகள், நிந்தைகள், அவமானங்கள், பொல்லாத ஆவியின் கிரியைகளுக்கு கர்த்தர் எங்களை விலக்கி பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வீண் பயங்கள், மனக்கலக்கங்கள் மாறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சோர்ந்து போன ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தரே பலப்படுத்தும். நீதியின் வழக்கரத்தால் தாங்கி பலப்படுத்தும். ஆண்டவரே, பொல்லாத வியாதிகள், பலவீனங்களோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே அற்புத சுக பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும். ஆண்டவரே, கடன் பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். கடன் பார கட்டுகளிலிருந்து கர்த்தரே விடுதலை தாரும். ஆண்டவரே அப்பா, ஜெபிக்க விடாதபடிக்கு அநேக தடைகள், போராட்டங்கள் யாவும் இயேசுவின் நாமத்திலே விலகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஒவ்வொன்றும் ஆண்டவரே ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஒவ்வொருவருக்கும் பதில் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் இன்னும் வளர கர்த்தாவே நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற கர்த்தர் நீர். ஆண்டவரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமை விளங்க பண்ணுகிறவர். ஆண்டவர், அநேக போராட்டங்கள்,
பாடுகள் எல்லாவற்றுக்கும் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை நீர் விலக்கி பாதுகாத்து கொள்ளும். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்ன வார்த்தையின்படியாக கர்த்தாவே கோணலானவைகளை செவ்வையாக்குகிற கர்த்தர் ஆண்டவரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமை விளங்க பண்ணும் ஆண்டவரே. அநேக தடுமாற்றங்களுக்கு நீர் விலக்கி பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆச்சரியமாய் அதிசயமாய் இம்மட்டும் வழி நடத்தின கர்த்தர் இனிமேலும் நீர் எங்களை வழிநடத்த போதுவானவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையால் நிறைவாக்கப்பட்டு ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய பிரயாணத்திலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து எல்லா ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் பொல்லாங்குகளுக்கும் நீர் விலக்கி பாதுகாத்து கொள்ளும். கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். அற்புதங்களை காணும்படி செய்யும். சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வழிநடத்தும். சோர்ந்து போன ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தரே பலப்படுத்தும். நீரே பொறுப்பெடுத்து கொள்ளும். வழி நடத்தும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். உம்முடைய வார்த்தை ஒன்றும் வெறுமையாய் போகாதபடிக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் கர்த்தாவே ஒவ்வொருவருக்கும் பலனளிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, நீரே ஆசீர்வாதத்தின் தேவன். ஒவ்வொருவரையும் ஆச்சரியமாய் வழி நடத்தும். நீரே பொறுப்பெடுத்துக்கொள்ளும். வழி நடத்தும். ஆளுகை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன்.